மதுரையில் சித்திரை தேரோட்ட விழா கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். மதுரை சித்திரை திருவிழாவின் தேரோட்ட நிகழ்வானது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ரஃபீக். ரஃபீக், என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? இந்த தேரோட்ட நிகழ்வினுடைய சிறப்புகள் என்ன?
நிச்சயமாக உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடியேற்றத்துடன் துவங்கிய ஒவ்வொரு நாளும் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் மாசி வீதிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தனர். இந்த நிகழ்வில் முக்கிய நிகழ்வான 8வது நாள் பட்டாபிஷேகம் நடைபெற்றது. பட்டாபிஷேகம் நடைபெற்று மீனாட்சிக்கு ஆட்சியினுடைய செங்கோல் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திக்கு விஜயமும், அதனைத் தொடர்ந்து நேற்று மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திரு கல்யாணம் பல லட்சம் பக்தர்கள் முன்னிலையில் மிகவும் விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் பல லட்ச பக்தர்கள் நேற்று மதுரையில் முற்றுகையிட்டு இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். இது மட்டுமல்லாமல் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் முடிந்தவுடன் நேற்று இரவு பூ பல்லாக்கில் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் 4 மாசி வீதிகளிலும் எழுந்தருளி இரவு 12 மணி வரை பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். அதனைத் தொடர்ந்துதான் இன்று 11வது நாளாக இன்று திரு தேரோட்டம் என்பது தற்போது துவங்கி பக்தர்கள் அந்த தேரோடைய திரு வடத்தை பிடித்து தற்போது இழுக்க தொடங்கி உள்ளனர். குறிப்பாக இந்த திரு தேரோட்டம் என்பது 4 மாசி வீதிகளிலும், அதாவது வடக்கு தேர்முட்டியில் ஆரம்பிக்கப்பட்டு தெற்கு மாசி வீதி, வடக்கு மாசி வீதி, கிழக்கு மாசி வீதி என்ற 4 மாசி வீதிகளிலும் மிகவும் கோலாகலமாக இந்த தேர் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் பிரியா விடையுடன் சேர்ந்து இந்த தேரோட்டத்தில் இருப்பார்கள். குறிப்பாக இந்த தேரை இழுக்க வேண்டும் என்பதற்காக தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் பக்தர்கள் அந்த வடத்தை பிடித்து தற்போது அரஹர சுந்தர மீனாட்சி சுந்தர என்ற கோஷங்கள் விண்ணை பிளக்க தற்போது இந்த திரு தேரோட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தென் தமிழகம் மட்டுமல்லாமல் தமிழகமே மிகப்பெரிய ஒரு விழாவாக கொண்டாடக்கூடிய இந்த சித்திரை திருவிழாவில் இன்று மட்டும் பல லட்சம் பக்தர்கள் இந்த மாசி வீதிகளில் குவிந்துள்ளனர். குறிப்பாக பல லட்சம் பக்தர்கள் வருவதற்காக முழு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகமும் சரி, மாவட்ட காவல்துறை மற்றும் மாநகர காவல்துறையினர் பல்லாயிரக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒருபுறம் மதுரையின் வைகையின் வடக்கே மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய தேரோட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சித்திரை திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்வான முத்திரை பதிக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற விழாவான நாளை அழகர் வைகை ஆற்றில் இறங்குவதற்காக நேற்று இரவு அழகர் மலையில் இருந்து இறங்க துவங்கிய கள்ளழகர் தற்போது 3 மாவடியை அடைந்துள்ளார். 3 மாவடிகள் லட்சம் பக்தர்களுக்கு முன்னால அவருக்கு மதுரை மக்கள் எதிர் சேவை செய்து வரவேற்பு கொடுத்து வருகின்றனர். ஒருபுறம் அழகருக்கு எதிர் சேவை, மறுபுறம் மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய தேரோட்டம் என்று நடைபெறுவதால் மதுரையே விழா கோலம் கொண்டு காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.